இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி நேரத்துல நான் செய்யாத தவறுக்காக என்ன பாலா சார் திட்டினாரு. என்னால பொறுத்து கொள்ள முடியல. எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த படம் ஓடாது அப்படின்னு அப்போவே சொன்னேன். தமிழ் சினிமால ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பாலா இயக்கத்துல தாரை தப்பட்டை படத்துல நடிச்ச பொழுது தேவையே இல்லாம இயக்குனர் பாலா என்ன திட்டினதாகவும் அந்த படத்துக்காக தான் இன்னும் சம்பளமே வாங்கல அப்படின்னும் நடிகை சகானா சொல்லியிருக்காங்க. தமிழ் சின்னத்திரையில கண்ணான கண்ணே, தாலாட்டு ஆகிய சீரியல்களை நடிச்சிருக்கவங்க தான் சகானா. ரேவதி, தலைவாசல் விஜய் நடிப்புல வெளியான அழகு, விஜய் டிவியோட பகல் நிலவு, உயிரே, சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் ஆகிய சீரியல்கள்ல நடிச்சிருந்த இவங்க பாலா இயக்கத்துல வெளியான தாரை தப்பட்டை படத்துல சசிகுமாரோட இசைக்குழுவுல ஒரு டான்ஸரா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில படத்துக்காக இதுவரைக்கும் தான் சம்பளமே வாங்கல அப்படின்னு நடிகை சஹானா சொல்லியிருக்காங்க. சமீபத்துல பிரபல யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுத்திருக்க பேட்டியில, எனக்கு 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே திரைத்துறைக்கு வரணும் அப்படின்ற ஆசை, அதனால விஸ்காம் இல்லனா இசை கல்லூரியில படிக்க விரும்பினேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு பிடிக்காத ஒரு படிப்புல சேர்த்துட்டாங்க. அந்த நேரத்துல உடல்நிலை சரியில்லாம போனதுனால அதையே சாக்கா வச்சுக்கிட்டு கல்லூரிக்கு போறத நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல நான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல மறுத்தாலும் அவங்க சொன்ன சீன்ல தான் நடிச்சு காட்டினதுனால ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு தேட தொடங்கினேன். எங்க போனாலும் நானும் என் அம்மாவும் தான் போவோம். பாலா சார் படத்துல வாய்ப்பு கிடைச்ச பொழுது எனக்கு டான்ஸ் ஆடவே தெரியாது. ஆனாலும் அவர் என்ன தேர்வு செஞ்சு நான் டான்ஸ் கத்துக்கொள்ள வரைக்கும் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சிருந்தாரு. என் கேரக்டர்ல நடிக்க இருந்த பெண் விசா முடிஞ்சு வெளிநாடு போயிட்டதுனால கடைசி நேரத்துல நான் கமிட் ஆனேன். அந்த படத்துல நடிச்சது பெரிய அனுபவம். ஆனா கடைசி நேரத்துல நான் செய்யாத தவறுக்காக என்ன பாலா சார் திட்டினாரு. என்னால பொறுத்து கொள்ள முடியல. எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த படம் ஓடாது அப்படின்னு அப்போவே சொன்னேன். அந்த படம் இப்படி ஆனதுக்கு நான் சொன்ன வார்த்தை தான் காரணமா அப்படின்னு தோணும். அதே சமயம் நான் அப்ப இருந்த நிலைமைக்கு அப்படி பேசினது சரிதான் அப்படின்னு தோணும். இந்த படத்துக்கு பிறகு நான் பாலா சாரை சந்திக்கவும் இல்ல, அவர்கிட்ட பேசவும் இல்ல. அந்த படத்துக்கு எனக்கு இதுவரைக்கும் சம்பளமும் தரல. கால் செஞ்சா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் கால் பண்ணவும் இல்ல. அதே போல நான் அதிகமா கிளாமர் காட்டி நடிக்க மாட்டேன். 17 வயசுல நான் ஹீரோயினா நடிச்ச பொழுது அந்த படத்தோட போஸ்டர்ல வில்லியா நடிச்ச நடிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. இது குறித்து இயக்குனர் கிட்ட கேட்ட பொழுது, உன் முகத்தை போட்டா கூட்டம் வராது, அந்த பொண்ணு தான் கிளாமரா இருக்கு, அதனாலதான் போஸ்டர்ல அவங்களோட படத்தை போட்டிருக்கிறதாக சொன்னாங்க. இதை கேட்டு கடுமையா கோவப்பட்டதாகவும் சஹானா சொல்லியிருக்காங்க. இப்போ சஹானா தற்பொழுது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிந்து பைரவி சீரியல்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.